பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மூலம் உண்டானது. அந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலம் அந்த பகையை அவர் உயிர் தெழுந்து பகையை நிர்மூலமாக்கினார். சிலுவையின் மரணத்தினால அந்த பகையை நிர்மூலமாக்கினார். இந்த விசுவாசம் யார் யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 5:1 நாம் வாசிக்கும் போது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த விசுவாசம் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம நீதிமான்களாக இருக்கிறபடியால் நமக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சமாதானம் எனக்கு இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நமக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் உங்களை நீதிமான்களாக்கும். அந்த நீதிமானாக நீங்க மாறுவதன் மூலம் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பார். God bless you all.